எங்கள் அண்ணன் தாக்கா வரணும் கன்ஃபார்மாக. இத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அவ்வளோவா. வந்தால் கன்ஃபார்மாக பெனிஃபிட் பண்ண நான் நம்புகிறேன். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு சொல்லுது. எங்களுக்கு விஜய் வரணும்னு தான் ஆசையாக இருக்குது. அவர் பொதுமக்களுக்கு நல்லா செய்கிறாரு. பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட் தராரு, மாதம் 1000 ரூபாய் தராரு. எல்லாமே நல்லா இருக்கு அவர் ஆட்சியில். அதனால் நான் வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன். டிஎம்கே தான் மேடம். எனக்கா ஸ்டாலினுக்கு தான் அந்த ஆளுமை திறன் ஒன்று இருக்குது. என் பொண்ணு கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவாள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் விஜய்க்கு தான் போட போகிறாங்க. அதுவும் எனக்கு தெரியும் ஓரளவு. யார் வரக்கூடாதுன்னு நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டீங்கன்னா டிஎம்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது தவிர மற்ற யார் வந்தாலும் பரவாயில்ல. விஜயெல்லாம் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கட்சி ஆரம்பித்து திடீர்னு சிஎம் ஆகணும் அப்படின்லாம் வந்து எந்த விதத்தாலும் நியாயம் கிடையாது. விஜய் வந்து அவருக்கு தனியான்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய 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 கட்சி இருந்தால் கூட அவங்க கூட சப்போர்ட்டில் ஒரு 4-5 கட்சி இருக்குது. அந்த 4-5 கட்சி இருந்தாலும் ஒன்றும் மக்களோட ஒன்றோட சேர்ந்து வருவாங்க. தனித்தன்மையாக இருந்து நிற்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இருந்தாலும் அவர் வந்து தனித்தனியாக நிற்கிறாங்க தைரியத்தில் இருக்கார். ஆனால் அவர் கூட நீ யாராவது நல்ல கூட்டணி சேர்த்து வச்சாருன்னா நல்லதாக இருக்கும். விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, எப்படி வின் பண்ணிடுவாரா? கன்ஃபார்மாக வின் பண்ணுறாரு. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? எங்கள் அண்ணன் தாக்கா வரணும் கன்ஃபார்மாக. இத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அவ்வளோவா. வந்தால் கன்ஃபார்மாக பெனிஃபிட் பண்ண நான் நம்புகிறேன். நல்லது பண்ணுவாருங்களா? கன்ஃபார்மாக பண்ணுவார். என்ன பிடிச்சிருக்கு? விஜய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த லேடிஸ்க்கெலாம் நல்ல ஒரு பெனிஃபிட்லாம் பண்ணுறாரு. அதனால் அந்த ஒரு விஷயம். ஓட்டு இருக்கா ஃபர்ஸ்ட்? எனக்கு கன்ஃபார்மாக 18 வயசு ஆச்சுன்னா எங்கள் அண்ணன் தான் போடுவேன் நான். அப்படியா? எலெக்ஷன் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வரணும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் மாற்றம் வரணும் அதனால். ஏன் இப்போ இருக்கிற ஆட்சி அந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? ஊழல் நிறைய இருக்குது அதனால். விஜய் வந்தால் எப்படி பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே நம்ம நல்லாயிருக்கும். யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு வந்து அதிக ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல 2026? கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். விஜயும் வந்தால் நல்லாயிருக்கும், டஃப்பாகவும் இருக்கும். டஃபா இருக்கும்ன்றீங்க? கண்டிப்பாக. ஆனா உங்களோட ஆசை வந்து விஜய் வரணும். யார் வின் பண்ணுவாங்கன்ற ஐடியா இருக்குங்களா? அது அவள் கூட்டணியை பொறுத்து தான்மா சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் நாள் இருக்கு இல்லையா? கடைசி நிமிஷம் வரலாம் எப்படி வேணா சொல்லவே முடியாது. அதனால விஜய் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு சொல்லுது. உங்களுக்கு விஜய் பிடிக்குங்களா? ஆமா. அவர் தான் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா. எதனால விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்தா கொஞ்சம் நல்லா செய்வாருன்னு எதிர்பார்க்கறேன் நான். யங்ஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க, கூட நிறைய செய்வாருன்னு எதிர்பார்க்கறேன். அதனாலதான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எப்படி இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணுவாரா? அத இவர் சொன்ன கூட்டணியை வச்சிருந்தா கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. யாரு கூட கூட்டணி வச்சா வர வாய்ப்பு? ஆமா, கண்டிப்பா. சிங்கிளா வந்தா கொஞ்சம் டைவர்ட் ஆகும், ஓட்டெல்லாம் இதுவாயிடும். அதனால கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம். எப்படி சொல்றது, விஜய் வர்றதுக்கும் இது இருக்கு. இருந்தாலும் நடுவில் ஒரு கேஸ்ல இருக்காருல்ல, அதனால கொஞ்சம் இதுவா இருக்கு. வரலாம். நீங்க யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க? எங்களுக்கு விஜய் வரணும்னு தான் ஆசையா இருக்கு. எதனால விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும்ல. இப்படியே இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். இப்ப இருக்கிற ஆட்சி, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சி, இப்ப இருக்கிற ஆட்சியும் நல்லா தான் பண்றாங்க. எங்களுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம ஃப்ரீ பஸ் விட்டு இருக்காரு, லேடிஸ்க்கு நிறைய இதெல்லாம் கொடுக்குறாரு, அதெல்லாம் இதுவா இருக்கு. இருந்தாலும் விஜய் வந்தா நல்லா இருக்கும்ட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷன்ல இப்போ வந்து சிச்சுவேஷன் ரொம்ப இதுவா இருக்கு, அதனால ப்ரிடிக்ட் பண்ண முடியல, ஜட்ஜ் பண்ண முடியல யாரு வருவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஸ்டாலின் தான் வின் பண்ணுவாருன்னு தோணுது மேடம். ஸ்டாலின் தான் வருவாரா? எஸ். அவர் பொதுமக்களுக்கு நல்லா செய்கிறாரு. பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட் தராரு, மாதம் 1000 ரூபாய் தராரு. எல்லாமே நல்லா இருக்கு அவர் ஆட்சியில். அதனால நான் வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன். அவரோட ஆட்சி வந்து கண்டினியூ ஆகணும்னு நான் விருப்பப்படுறேன். இப்போ இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிடுவாரா? கண்டிப்பா பண்ணுவாருன்னு நான் அவருக்கு தான் ஓட்டு பண்ணுவேன். கண்டிப்பா வின் பண்ணிடுவாரு. பண்ணிடுவாரு.
இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருல மேடம், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்திருக்காரு, அவர் ஃபேமிலியாக அவர் சரியாக பார்த்துக்கல. அவர் எப்படி நம்ம தமிழ்நாட்டை பார்த்துப்பாருன்னு எனக்கு ஒரு கருத்து வச்சுருக்கேன். எதனால அப்படி சொல்றீங்க ஃபேமிலியை பார்த்துக்கலாம்? இந்த இப்போ அது இல்லை, அதுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட கருத்துக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டாலின் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் ஆட்சியே வரணும்னு நினைக்கிறேன். மற்றவங்க பற்றி நான் பேச விரும்பல. டிஎம்கே தான் மேடம். எனக்கா ஸ்டாலின் தான் அந்த ஆளுமை திறன் ஒன்று இருக்குது. இப்போ விஜயோட அரசியல் வருகை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அவர் வின் பண்ணுவாரா? அவர் யார் வேணாலும் வரலாம் மேடம். ஆனால் வந்து அதுக்கு பொலிட்டிஷியனுக்கு வரத்துக்கு விஜய்க்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி வேணும். ஏன்னா சும்மா நம்ம வீட்டை ஒரு ஆளுமை பண்ணுறதுக்கே நம்மளுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்றது அப்பா கையிலேருந்து தான் நம்ம கற்றுட்டு வரோம். நம்ம தனியாக ஸ்ட்ரைட்டாக வந்து பண்ண முடியாது. அது மாதிரி அவர் வந்து வரலாம், வந்து இங்கே சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டிக்கிட்டு இது பண்ணலாம். இது வரைக்கும் அவருக்கு என்ன பண்ணார்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. மற்ற ஆளுங்களாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. லாரன்ஸ் அவங்களாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன பண்ணாருன்னு தெரில. அவர் வருது தப்பு இல்லை, வரட்டும். அதுக்கப்புறம் அவர் மக்களுடைய தீர்ப்பு தான் இது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு இப்போதைக்கு. அதனால ஸ்டாலின் தான் வரணும்னு எனக்கு ஒரு இது. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கான்ஃபிடன்ட் ஸ்டாலின் தான் மேடம் வின் பண்ணுவார். வின் பண்ணிடுவாரா? ஆமாம், எனக்கு அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் அவர் மக்களுக்கு என்ன செய்யணும், லேடிஸ்க்கு என்ன செய்யணும், அந்த கருத்தெல்லாம் கரெக்டாக வச்சு மூவ் பண்ணுறாரு. ஒரு சில குற்றங்கள் இருக்குது, அது வந்து பெருசாக இருக்க முடியாது. யார் மேலே என்ன குற்றம் இருக்குதோ எல்லார் மேலேயும் தான் குற்றம் சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. மெயினாக தமிழ்நாடு கொஞ்சம் பீக்கில் போகுது இப்போதைக்கு. அவ்வளோதான். அதை வச்சு தான் நம்ம கிரெடிட் பண்ணுறோம் டிஎம்கேவா அப்படின்னு. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை மேடம். அது என் பொண்ணு கூட விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லுதா. அதுக்காக எலெக்ஷன் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கா. பட்டு புதுசாக வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒன்றுமே தெரியாமல் ஒரு அனுபவமே இல்லாமல் ஒரு ஆள் வந்தால் எப்படி தெரியும்? ஒரு அரசியல் பற்றி ஒரு முழு அனுபவமும் கிடையாது. அரசியலில் இது நாள் வரைக்கும் ஒரு போராட்டம் பண்ணது கிடையாது, ஒரு இது பண்ணது கிடையாது. ஒரு தன்னுடைய சின்ன வயசுலேருந்தாவது ஏதாவது பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணது மாதிரி எனக்கு தெரிஞ்சதில்லை. அஜித்துக்கு சொல்கிற அளவுக்கு கூட விஜய் என்ன பண்ணாதுங்கிறது யாருக்குமே தெரியாது. பர்சனலாக பேசலை, இதுதான். மற்றபடி இப்போ இருக்கிற இந்த அவங்க முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், அவங்க வாரிசுக்கு உரிமை கொடுக்குறாங்க அடுத்த ஆளுங்களுக்கு. அதுக்கு பதிலாக அவங்க கட்சி ஆளுங்களுக்கு கொடுத்துருந்தா இன்னத்துக்கு இன்னமும் திமுக தான் வந்திருக்கணுமோன்னு நானும் நினைப்பேன். ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணி சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட சேதாமல் இருந்தால் நான் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுப்பேன் கண்டிப்பாக. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக. சரி, யார் வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஆசைப்படுறீங்க இப்போ இதுக்கு தான் ஆட்சியே வரட்டும். எனக்கு ஒன்றும் டிஎம்கேவே வரட்டும். ஓகே, சம்திங் இஸ் பெட்டர். நார்த் இந்தியன்ஸை விட நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது என்னுடைய கருத்து. இதை நான் வந்து அடுத்தவங்க மேலே திணிக்க விரும்பல, என் கருத்து தான். பட்டு மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது எஸ்பெஷலி தமிழ்நாடு, சதர்ன் ஸ்டேட்ஸு பெட்டர் தென் நார்த் இந்தியா அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஃபீலிங். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் எப்படி வின் பண்ணுவாரா? இல்லை, உண்மையிலேயே இளைஞர்கள் பக்கத்தில் நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது அவருக்கு. நிறைய இளைஞர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் தான் என் பொண்ணே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ போடதாக இருந்தால் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறேன். எக்கச்சக்க இளைஞர்கள் வந்து அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை வந்து நான் கெடுக்க விரும்பலை. ஏன்னா இந்த அளவுக்காவது யோசிக்கிறாங்களேன்னு நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இளைஞர்கள் வந்து இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு வாட்டி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமேன்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய முயற்சியில் எந்த தவறும் கிடையாதுங்கிறது என்னுடைய எண்ணம். என் பொண்ணு கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவா, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் விஜய்க்கு தான் போட போகிறாங்க, அதுவும் எனக்கு தெரியும் ஓரளவு. இது வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஆக்சுவலி நான் பார்ட்டி கிடையாது, டிஎம்கேக்கு சப்போர்ட் எல்லாம் கிடையாது. நான் தான் இப்போ சொன்னேனே, பிஜேபியோட ஏடிஎம்கே சேராமல் இருந்திருந்தா ஏடிஎம்கேக்கு தான் கண்டிப்பாக நான் ஓட்டு போட்டு வைப்பேன். எனக்கு
அந்த அளவுக்கு ஒன்றும் இப்போ இருக்கிற ஆட்சி மேலே ஒன்றும் இது இல்லை. ஆனால் இப்போ வேறு வழி இல்லை, அதனால் டிஎம்கேக்கு போடுறேன், அவ்வளோதான். ஸோ மற்ற கட்சியை கம்பேர் பண்ணும்போது டிஎம்கேவே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? எஸ் எஸ் எஸ். இது டஃப்பாக தான் இருக்கும் வின் பண்ணுறது. ஆனால் கண்டிப்பாக யார் வரக்கூடாதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல பதில் சொல்லலாமா? தாராளமாக சொல்லுங்க. டிஎம்கே வரக்கூடாது. டிஎம்கே வரக்கூடாதா? ஆமாம், கண்டிப்பாக டிஎம்கே வரக்கூடாது. என்ன செஞ்சுருக்காங்க நாட்டுக்கு? ஏதாவது செஞ்சே சொல்லுங்கள். இது நம்ம இவர் ஐடி ஃபீல்டு பேர் என்ன, சுந்தர் பிச்சை, அவர் இங்கே முதலீடு பண்ணி ஒரு இது ஆரம்பிக்க போனார். அதில் எனக்கு பார்ட்னர்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு அவர் கலந்து போய் இந்த ஆந்திராவுக்கு போயிட்டார். எந்த ஒரு நல்ல காரியங்களும் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை, தமிழ் பேசுகிறவங்கள, தமிழ் எப்போதுமே கையேந்தி வைக்கணும் நிலையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த அரசு. அதனால் யார் வரக்கூடாதுன்னு நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டீங்கன்னா டிஎம்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது தவிர மற்ற யார் வந்தாலும் பரவாயில்ல. யார் வரணும்னு நினைக்கிறீங்க? யார் வரும் நினச்சா தகுதி உள்ளவனு வரும்னு நினைக்கிறோம். விஜய் சொன்னார் தம்பி, விஜய் சொன்னாலும் விஜய்க்கு இன்னும் தகுதி வளர்த்துக்கணும். ஏன்னா முதல்ல அவருக்கு மேடை பேச்சினுடைய அந்த நாகரிகமே தெரிய மாட்டேங்குது. மேடை பேச்சினுடைய நாகரிகமே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பிஎம் வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அவருடைய நாகம் இருக்குது. அவர் இன்னும் கொஞ்சம் வளரணும், நல்லா வளரணும். வளர்ந்தா தான் அவருக்கு வந்து இது பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலன்றீங்களா? கண்டிப்பாக 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 கிடையாது. அதாவது இதுவரைக்கும் சுயமாக அவர் சிந்தித்தது எதுவுமே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு கதாசிரியர், ஒரு வசனகர்த்தா எழுதி கொடுக்கறத தான் அவங்க வந்து பேசியிருப்பாங்க. அவங்களுடைய சுய சிந்தனைன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. இனிமேல் அதை அவர் வளர்த்துக்கிட்டா பரவாயில்ல, வளர்த்துக்கிட்டு வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது, அவங்களுடைய இதில் வந்து ஹிந்துஸ், இப்போ டிஎம்கேக்காரங்க எப்படி வந்து ஹிந்துஸை வந்து தள்ளி வைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய போஸ்டிங்கில் பாருங்கள், செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லாமே மேக்சிமம் கிறிஸ்டினாக தான் இருப்பாங்க. இது வந்து தமிழ் லெவலில் இந்து மக்கள் வந்து விரும்பத்தகாத ஒரு செயலாக இருக்குது. மொத்தத்தில் நாட்டை வந்து நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வரணுங்க. இப்போ இருக்கிறவங்களுடைய ஆட்சி வந்து நல்லா இல்லை. அடுத்து வர்றவங்கள ஆட்சியாவது நல்லவங்களாக இருக்கணும், வல்லவங்களாக இருக்கணும். இப்போ சொல்கிறோங்க எல்லா எம்மதமும் சம்மதம்னு சொல்கிறது இந்த இந்து மதம் தான் ஏற்றுக்கணுமா? மற்ற மதத்துக்காரன் ஏற்றுக்கிடக்கூடாதா? முஸ்லீம் ஏற்றுக்கிடக்கூடாதா? கிறிஸ்தவன் ஏற்றுக்கிடக்கூடாதா? இங்கே நம்மளை அடிமை பண்ணி நாட்டில் வந்து செல்வ வளங்களை எல்லாம் சுரண்டிட்டு போன கிறிஸ்தவன் பின்னாடி ஓடுறோம். லட்சக்கணக்கான மக்களை கொண்டு பயமுறுத்தி கொண்டு மதம் மாற்றின முஸ்லீம்களுக்கு பின்னாடி ஓடுறோம். இவனை உடன்பெற சகோதரங்கிறோம். இதெல்லாம் என்ன ஒரு கொடுமை நாட்டில்? இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு தேசம் இருக்குதாங்க? எந்த தேசமும் கிடையாது. முஸ்லீமுக்கு இருக்குது தேசம் இருக்குது, கிறிஸ்தவனுக்கு தேசம் இருக்குது, இந்துக்களுக்குன்னு சொல்லி தேசம் இல்லை. அந்த தேசத்தை வந்து இங்கே நிலைநாட்டணும்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க, அதுக்கு சிலர் தடையாக இருக்காங்க. பார்த்துக்கலாம், காலம் வெல்லம். நன்றி, வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவுண்டா சார். என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவுக்கு நல்லது கிடையாது, ஆனால் டிஎம்கே வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இன்னொன்றுன்னா, விஜயெல்லாம் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கட்சி ஆரம்பித்து திடீர்னு சிஎம் ஆகணும் அப்படின்லாம் வந்து எந்த விதத்தாலும் நியாயம் கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ வசதியாக வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்போ இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இறங்கி வேண்டியதானே? ஏன் இப்போ திடீர்னு இப்போ இந்த டைமில் இறங்குறாரு? எல்லாருமே அயோக்கியம்தான், யாரையும் நல்லவும் சொல்ல. இப்போ இவர் கட்சிக்கு போன அத்தனை பேருமே ஆதவ அர்ஜுனெலாம் வந்து யோகியமானலாம் கிடையாது. அவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துருக்கீங்க இல்லையா? நீ கட்சின்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய தொண்டர்களை மட்டும் தான் வச்சுருக்கணும். அடுத்த கட்சியிலேருந்து வரவனை சேர்த்துக்கினா அவன் யோகினே கிடையாது. அவனும் செங்கோட்டைன்னு ஊழலில் சம்மந்தப்பட்டவன். அவன் வந்து கட்சியில் சேர்ந்த பிறகு நீ கட்சியை நேர்மையாக நடத்தணும், எப்படி எதை வச்சு நம்ப முடியும் சொல்லுங்க? எதை வச்சுமே நம்ப முடியாது. நீ ஒரு கட்சி ஆரம்பித்து உன்னுடைய தொண்டர்களை வந்து பொறுப்பில் நிற்க வச்சு அது பிரகாரம் நீ வந்து எலெக்ஷன் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்த கட்சியிலேருந்து வரவன், அடுத்த கட்சியில் ஊழல் பண்ணவன், அவனை அவன் கட்சியில் சேர்த்து வச்சுன்னு நான் நேர்மையான ஆட்சி கொடுப்பேன்னு எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? இருக்கிறவன் ஏற்கனவே சம்பாதிச்ச வேண்டியக்காரன், இவன் புதுசாக வந்து சம்பாதிக்க தான் போகிறான். என்றைக்குமே ஒரு கட்சியில் வந்து சேர்றான்னா அவனுக்கு லாபம் இல்லாமல் அந்த கட்சியில் செயல்பட மாட்டான். என்னுடைய 4 பாயிண்ட் நான் தெரியுங்களா? இலவசத்தை கட் பண்ணோம், புரியுதுங்களா? இலவசம் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அது தம்ப மருத்துவம், கல்வியை தவிர வேறு எதுக்குமே இலவசம் இருக்கக்கூடாது. அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு என்னுடைய ஓட்டு கண்டிப்பாக
கெஸ் பண்ணுவீங்களா யாரு வின் பண்ணுவாங்க இந்த எலெக்ஷன்ல? அம்மா இது சொல்ல முடியாதம்மா. கெஸ் பண்ணுறதுன்னா யார் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணுவாங்கன்ற ஐடியா? வின் பண்ணுறவங்க ஐடியா இல்லையம்மா. என்னை பொறுத்தவரையில் என்னன்னா, ஒன்று மெஜாரிட்டியில் யாரும் வரமாட்டாங்க. சப்போஸ் வந்தால் மெஜாரிட்டி வந்தால் டிஎம்கே தான் வரணும். அப்படி இல்லையா கூட்டணி ஆட்சி தான் வர்றதுக்கு வாய்ப்பு. அதில் இலவசம் இல்லாமல் ஒரு எவன் சொல்கிறானோ, தமிழ்நாட்டில் எவ்வளவுமே இலவசம் கிடையாது. எடுக்கிற ஸ்டாஃப்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், வேலை வாய்ப்பு உருவாகணும். அவனுக்கு கன்ஃபார்ம் இல்லாமல் கான்ட்ராக்ட் லேபர் வச்சுன்னு 10,000 12,000 கொடுத்து சம்பளம் வாங்கும்போது அதெல்லாம் ஒரு ஆட்சியே கிடையாது. அவன் வந்தானா ஒரு 20,000 25,000 கொடுத்து அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும், அவனுக்கு லீவு கொடுக்கணும். அது எந்த கட்சிக்காரன் செய்வான்? அந்த கட்சிக்காரன் செஞ்சானா அவனுக்கு ஓட்டு. நீங்க இண்டிவிஜுவலா இந்த கட்சிக்கு சப்போர்ட் அந்த மாதிரி இல்லைங்களா? ஆமா, அது கிடையாதுமா. ஏன்னா பொறுத்தவரை எனக்கு என்னுடைய கொள்கையை நீங்க பொறுத்தவரையில யாருக்கு ஓட்டு போடுவீங்க? என்னுடைய கொள்கையை பொறுத்தவரையில கம்யூனிஸ்ட் கட்சி தான். எனக்கு கம்யூனிஸ்ட்காரன் தனியா நின்னா அவனுக்கு ஓட்டு போடணும். எந்த கூட்டணி நல்ல பலமாக இருக்கோ அந்த கூட்டணி வின் பண்ண சான்ஸ் இருக்குது. அந்த கூட்டணிக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பலத்தை வந்து உருவாக்கிக்கணும். இப்போ வந்து நல்லா தான் இப்போ நிறைய கம்மி. இப்போ விஜய் வந்திருக்காரு, அவரு கூட ஒரு நல்ல ஒரு இதுதான். அவர் யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க சப்ளை பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் குட் ஒன்லி. பட் என்னத்தையும் அவரும் வந்துடுறாங்க. யோசித்து பார்த்து மக்களுக்கு நல்ல செய்யணும், என்னென்ன பண்ணணும் நிறைய இப்போ இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதெல்லாம் அவர் நல்லா செஞ்சான்னா அவரு கூட சான்ஸ் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. இல்லை இப்போ இருக்க கட்சிகள்லாம் வந்து பார்த்தா கூட அவங்க கூட வின் பண்ணுறது யாரும் வந்து இப்போ வந்து மக்கள் எதிர்பார்க்கறது வந்து யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஐடியா இருக்குது. முன்ன மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை இப்போதைக்கு யாருக்கும் மக்களுக்கு. நீங்க யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நான் யார் வருவாங்கன்னா எந்த கூட்டணி வருமோ ஓரளவுக்கு பலமான கூட்டணி இருக்குது. அந்த பலமான கூட்டணிகள் போக போக தான் தெரியும். இன்னும் நிறைய கூட்டணி அமைக்கல. சில கூட்டணிலாம் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு வரும். விஜய் வந்து அவருக்கு தனியாக நின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய 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 கட்சி இருந்தால் கூட அவங்க கூட சப்போர்ட்டில் ஒரு 4-5 கட்சி இருக்குது. அந்த 4-5 கட்சி இருந்தால் தான் ஒன்றும் மக்களோட ஒன்றோட சேர்ந்து வருவாங்க. தனித்தன்மையாக இருந்து நிற்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இருந்தாலும் அவர் வந்து தனித்தனியாக நிற்கிறாங்க தைரியத்தில் இருக்கார். ஆனால் அவர் கூட நீ ஏதாவது நல்ல கூட்டணி சேர்த்து வச்சாருன்னா நல்லதாக இருக்கும். அவர் வர சான்ஸ் கூட்டணியில வந்தாதான் வின் பண்ண வாய்ப்பு 100%. இப்ப தனியா வரதால கஷ்டம்ன்றீங்க. தனியாக வர்றது வாய்ப்புலாம் கம்மி தாம்மா. அப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து வின் பண்றது டஃப்ங்களா? ரொம்ப டஃப்பாக இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருக்குமே தனித்தனியாக ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓட்டு ஸ்ப்ளிட் ஆனதால் உங்களுக்கு வந்து போய்டும். இப்போ வந்து பாருங்கள், முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சில கட்சிகள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து அப்படி தனியாக இருந்தாங்க, நாங்கள் வரமாட்டேன்னு இருந்தாங்க. அவங்க கூட இப்போ பிஜேபி கூட தினகரன் வந்தார். அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே சேர்ந்தது, எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்புறம் டிஎம்கே கூட இந்த அம்மா கூட இருந்தாங்க, பிரேமலதா இருந்தாங்க. அந்த அம்மா கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஎம்கே கூட சேர்ந்துட்டாங்க. அது மாதிரி தனியாக நின்னாலும் ரொம்ப வாய்ஸ் ரொம்ப கம்மி. மேபி ஒரு தனித்தனியாக என்ன ஒரு 10% 15% இருக்குது. பழைய ஓல்டு கட்சினா அது ஒரு 15% 18% வரும். புது கட்சிங்கிறது வந்து நம்ம மக்கள் யங்ஸ்டர்ஸ் வச்சு நம்ம சொல்ல முடியாது. யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஓட்டு இருக்கணும்ல எல்லாருக்குமே. ஓட்டு இருக்கவங்களும் டெஃபினட்டாக வின் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும். தலைவரெல்லாம் யோசித்து நல்லது நம்மளுக்கு கூட்டணி தான் வேணும், தனியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்லிட்டு இப்போ பொதுமக்களோட ஒப்பீனியன் வாங்கினாருன்னா டெஃபினட்டாக ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆக சான்ஸு. அதுதான் இவர் வந்து கொஞ்சம் இன்னும் சப்போர்ட் வேணும். பப்ளிக் சப்போர்ட்டும் சரி, இன்னொரு 2 கட்சியில் அந்த கட்சியில் கொஞ்சம் ஜாயின் பண்ணார்னா, இல்லை அவங்க கூட்டம் இவங்க கூட வந்துட்டு இவரும் ஒத்துக்கினார்னா டெஃபினெட்லாம் வந்து யூ காட் த சான்ஸ் டு வின். ஓகே.